Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Reset episode 9. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீனில் ஆர்மி நம்ம கேக்டஸ் வாங்கினால அந்த கேக்டஸ் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே டாடா வர இது நீ நல்லா பார்த்துக்கிட்ட போலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் சொல்கிறோம், இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நான் இன்னொன்று வாங்கவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஆர்மின் டாடா பக்கத்தில் வந்து அவங்ககிட்ட ரொமான்டிக்காக பேசிட்டு அவனை கிஸ் பண்ண வரான். அதெல்லாம் இப்போ வேண்டாம், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்து ஒரு பார்சல் கொடுக்குறாங்க. யாரோ ஆர்மினுடைய ஃபேன் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல டாடா உடனே பொறாம வருது. என்ன அது அப்படின்னு பார்க்க, அதே மாதிரி அந்த ஒர்க் பண்ணுற லேடி அது என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆர்மின் அதை ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதை பார்த்த டாடா, உனக்கு பிடிச்சிருக்கா இது, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, சரி நானும் அடுத்த டைம் உனக்கு இதே மாதிரி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு பொறாமையில பேசிட்டு இருக்கான். அப்புறம் அதில் ஒரு லெட்டர் மாதிரி வச்சிருக்குது. அதை படித்ததுமே அவன் ஷாக் ஆகுறான். அப்போ டாடா ஓடி போய் யார் அதை கொடுத்துட்டு போனது அப்படின்னு கேட்க, யாரோ வந்தாங்க ஆனால் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல டாடா ஓடி போய் அது யாருன்னு தேடுறான். அதே நேரத்தில் அவனுக்கு வெயினேட்லேருந்து கால் வருது. சீக்கிரமாக கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ அந்த லெட்டரில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, நான் உன்னை கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்போ ஆஃபீஸில் என்ன பிரச்சனைன்னா, யாரோ ஒருத்தவங்க நிறைய பார்சல்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் ஆர்மியினுடைய ஃபேன்ஸ் அனுப்பின மாதிரி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் ஒரே பிளட்டு, ஏதோ வேணுமுன்னே அவனை ஹேட் பண்ணி அனுப்பின மாதிரி இருக்கு. அதை எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது இது, யார் சென்ட் பண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ வெயினை அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க பார்த்ததை கொண்டு வந்து காட்டுறான். தியூ தான் வந்து அந்த பார்சல்லாம் வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்ததுமே ஆர்மின் கண்டுபிடிச்சிடறான். இது தியூ தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆர்மினும், எனக்கு ஏற்கனவே தெரியும், இவன் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போயிட மாட்டான் அப்படின்றான். அப்புறம் அந்த லேடி மேனேஜர் இருக்கால, எப்போ பார்த்தாலும் அந்த ஆட்சியை வச்சு சம்பாரிச்சிட்டு இருப்பாளே, அவள் அன்னைக்கும் அதே மாதிரி ஆட்சி ஏதோ கிளைண்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அவள் கையில் நிறைய மணி இருக்குது. அப்போ தியூ அங்கே வந்து அவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துடலாம். என்ன பண்ணுற தியூ அப்படின்னு கேட்க, இப்போ எனக்கு காசு வேணும், அதை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா இந்த ஃபோட்டோஸை நான் லீக் பண்ணிவிடுவேன், நீ இவனை வச்சு தப்பான பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவள் பயப்படுற மாதிரி இல்லை, நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன் அப்படின்றான். ஆனால் அதுக்கெல்லாம் தியும் பயப்படுறாள். அவன் கத்தி வச்சு மிரட்டி அவகிட்ட இருந்து காசு வாங்கிடுறான். அடுத்த சீனில் ஆர்மின் வீட்டில் இருக்கான், ஷவரில் குளிச்சுட்டு இருக்கான். அப்போ டாடா அங்கே வந்து, இவனோட தம்பியால் தான் உனக்கு இவ்வளோ டென்ஷனு, அதுக்காக சாரி சொல்கிறான். அதாவது நீ ஆல்ரெடி உன்னோட ஒரு லைஃப்பை விட்டுட்டு ரீசெட் பண்ணி இங்கே வந்திருக்கேன், ஆனால் இந்த லைஃப்லையும் என் தம்பியால் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் பெரிய விஷயம் கிடையாது, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னு அவன் டாடா சொல்கிறான். நீ தான் அன்றைக்கி என்கிட்ட சொன்னல அந்த டிக்டாக் வீடியோவில், எனக்கு என்ன தேவைன்னாலும் நீ எப்பயும் என் கூட சப்போர்ட்டாக இருப்பேன்னு, ஸோ எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றான். இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சால்வ் பண்ணுவோம், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குது. இந்த ஷூட்டிங் சீனில் ஆர்மினோட கேரக்டர் வந்து அந்த ஃபரிட் இருக்கால, அந்த கேரக்டரை வந்து ரொம்ப சப்மிசிவாக நடத்துகிறான். அதாவது அவனை அடிமை மாதிரி நடத்துறது, அவனை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சீனு. அந்த சீனை ஆர்மின் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுறான். டாடா தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கட் சொன்னதுக்கப்புறம் ஆர்மின் ஓடி வந்து ஃபரீத் கிட்ட சாரி சொல்கிறான். ஏன்னா அவன் கேரக்டர் அப்படி இல்லை. அதுக்கு ஃபரீத், நீ எதுக்கு சாரி சொல்கிறேன், நீ ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுற, நான் கூட இதனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் நீ எப்படி ஆக்ட் பண்ண போறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஆர்மின் அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அப்புறம் ஆர்மின் தூரத்துலேருந்து டாடாவை பார்க்குறான். அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடுறான். அவன்கிட்ட போய், நீ என்ன ஜெலஸாக இருக்கியா அப்படின்னு கேட்க, அதான் உனக்கு பார்த்தாலே தெரியுதில்ல, என்ன பண்ணுறது, நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்குது, எல்லாரும் முன்னாடி என்னோடய ரியாக்ஷனை நான் காட்ட முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து ஆர்மின் கிட்ட, நீங்கள் வர சொன்ன அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரிப்போர்ட்டரை வர சொன்னியா அப்படின்னு டாடா கேட்க, ஆமாம் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் போய் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த தூரத்துலேருந்து டாடாவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு திடீர்னு அந்த நிறைய பார்சல்ஸ்லாம் வந்துச்சுல ஹேட் பண்ணுறதுக்காக, அதை பற்றின கொஷின்ஸ் கேட்குறாங்க. இவன் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணுறான். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் அந்த நெக்லஸ் எடுத்து காட்டுறான். இந்த நெக்லஸ் யாரோடது அப்படின்னு அவன் கேட்க, இது யாரோடதுன்னு எக்ஸாக்டாக பேர் சொல்ல முடியாது, ஆனால் என்னுடைய ஃபேன் டிடி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த டிடிக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் ஆர்மினுடைய லவ்வை பற்றி கேட்குறாங்க. நான் என்னோட லவ்வை பற்றி சொல்ல முடியாது,
ஆனா அவனுடைய நேம்லயும் டிடி இருக்குது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தீவு ஒரு பக்கமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் சும்மாவே இவங்கள பிடிக்காதுல்ல, அவன் இவங்கள ரொம்ப ஹேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல டாடாவும் ஆர்மினும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இன்டர்வியூல சொன்னால, இந்த டிடின்ற இனிஷியல் என்னுடைய லவ்வர்ல இருக்குது அப்படின்னு. அதை அவன் மறுபடியும் சொல்ல டாடாக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அப்ப டாடா அவன் பக்கத்துல வந்து என்னுடைய செகண்ட் விஷ் அதை நான் இங்க பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆர்மினும் எங்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போனாங்களா இல்ல ஆபீஸ்லயே பண்றாங்களா என்னன்னு தெரியல, ஆனா அவன் ஆசைப்பட்டதை அவன் நிறைவேற்றிக்கிட்டான். அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டாடா சொல்றான், என்னுடைய கடைசி ஆசை என்னன்னா, அதாவது அவன் 3 விஷ் கொடுத்தான்ல, அதுல 3வது ஆசை என்னன்னா, இனிமே நமக்குள்ள என்ன நடந்தாலும் சாவே வந்தாலும் நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது, இதே மாதிரி ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இவன் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணால அந்த மூவி சீன் வருது. இந்த சீன்ல நீ ஆக்ட் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு டாடா சொல்றான். அப்ப அந்த சீன்ல ஆர்மின் ஆக்சுவலா செத்து போற மாதிரி சீன் இல்ல, அதை பார்த்ததுமே டாடாக்கு ஏதோ பழைய ஞாபகம் வர மாதிரி இருக்கு. ஆர்மின்னு அவனோட பாஸ்ட் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால அதே ஸ்டோரி டாடாக்கும் ஞாபகம் வருது. ஆனா டாடாக்கு அதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அப்ப ஆர்மின்னு அந்த அவார்ட்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய லவ்வர் சார்லி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான்ல, அதெல்லாம் டாடாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஆர்மின்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப கூட வெயினை நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இல்ல இதுதான் கடைசி டைம், நான் அவனை ஸ்ட்ரைட்டா பார்த்து அவனுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப உள்ள ஏதோ பெரிய சத்தம் கேட்குது. அவன் உள்ள போய் பார்க்கும்போது ஆர்மின் மேல இருந்து கீழே விழுந்து செத்து கிடக்குறான். அவனால அதை நம்பவே முடியல. அவன் ஆர்மினை கையில தூக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இந்த பாஸ்ட் லைஃபோட ஞாபகம் இப்ப டாடாக்கு லைட்டா வருது. உடனே அவன் ஆர்மினை பக்கத்துல இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். இப்படி நீ எப்பயும் என் பக்கத்துல இருக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபீலிங்ஸை நான் உனக்கு காட்டணும். ஒரு நாள் திடீர்னு நீ இல்லாம போயிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு அந்த பழைய ஞாபகத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்றான். ஆனா அவனுக்கு அந்த விஷுவல் எல்லாம் வந்தது, அந்த விஷயத்தெல்லாம் எதுவும் ஆர்மின் கிட்ட சொல்ல மாட்டான். அப்புறம் அடுத்த நாள் 2 பேரும் ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்மின்னு உன்னோட டைலாக்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். வண்டி போகும்போது இந்த மாதிரி படிக்காத, கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, எப்படியும் ஃபியூச்சர்ல நான் கண்ணாடி போடத்தான் போறேன், அது எனக்கு தெரியும். ஸோ அது இப்போ போட்டா என்ன, அப்புறம் போட்டா என்ன அப்படின்னு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு அந்த விஷுவல்ஸ் வந்துச்சுல்ல, அது ஏதோ அவன் கனவு கண்ட மாதிரி சொல்றான். அந்த கனவுல எங்க நான் உன்னை இழந்துட்டனோ, அந்த இழந்த வேதனை நான் அனுபவிச்சேன். அதனால சொல்றேன், இனிமே இன்னொரு டைம் என்னால அந்த மாதிரி வேதனை அனுபவிக்க முடியாது. நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆர்மினோட கையை பிடிச்சு கிஸ் பண்றான். அப்புறம் அன்னைக்கு தான் அந்த மூவியோட கடைசி டே ஷூட்டு. அதில் ஃபரித் ஆர்மினை ஷூட் பண்ணுற மாதிரி சீனு. அதான் கடைசி சீனு. அவள் மயக்கம் போட்டு விழுந்துட ஷூட்டிங் அதோட முடிஞ்சிடுது. அன்னைக்கு தான் லாஸ்ட் ஆனதால எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ டாடாவும் ரொம்ப ஹாப்பியாக ஆர்மின் பக்கத்தில் வரான். அவனை ஹக் பண்ணுறதுக்கு வரான். ஆனால் உடம்புல அந்த ஃபேக் பிளட் இருக்கிறதால ஆர்மின் வேணான்னு சொல்கிறான். ஆனால் டாடா விடாமல் ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் டிவிலயும் வருது. அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்த மூவியோட கடைசி டே ஷூட் அப்படின்னு. அப்ப அந்த தீவு இருக்கான்ல, யாரோ ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறான். டாடாவையும் அந்த ஆர்மினையும் முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்றான். எதுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த ஆளு கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்றான். அடுத்த சீன்ல ஆர்மினை மாடியில் நின்றுட்டு இருக்கான். டாடா அங்க வந்து ஒரு ரோஸும் அவன் கையில ரிங்கும் கொடுக்குறான். அப்படியே 2 பேர் ரொமான்டிக்கா கிஸ் பண்ண போக யாரோ ஷூட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. 2 பேர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஆர்மினுக்கு ஒரு கனவு மாதிரி வர அவன் கனவுல பயந்து எழுந்திருக்கிறான். என்னாச்சு அப்படின்னு டாடா கேட்க, டாடா நீங்க தான் இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகலை, நான் இங்கதான் இருக்கேன் பாரு அப்படின்னு அவனை ஹக் பண்ணிட்டு அவனுக்கு சமாதானம் சொல்றான் டாடா. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அந்த மூவியோட ப்ரீமியர் நடக்க போகுது போல. அதனால ஆர்மின் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப டாடா அங்க வர மத்தவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. என்னோட இந்த லைஃபுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் இதுதான் அப்படின்னு ஆர்மின் சொல்ல, இந்த கிஃப்டை எனக்கு கொடுத்தது நீ தான் அப்படின்னு ஆர்மின் சொல்றான். அப்ப டாடா மெதுவா அவனோட ஃபேஸை பிடிச்சி குனிஞ்சு அவனை கிஸ் பண்ண போறான். அப்ப அங்க ஜனீன் வந்துடுறான். ஜனீன் அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ண, ஜனீன் திரும்பு அப்படின்னு டாடா சொல்ல, வேயினே அவனை பிடிச்சி திரும்பி நிக்க வைக்கிறான். என்ன பண்ற, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவன் கேட்க, நான் தான் சொல்றேன்ல அந்த பக்கம் திரும்பாத அப்படின்னு சொல்ல, ஜனீன் அப்பயும் திரும்பி பார்க்க போறான். அப்ப வேணி அவனை பிடிச்சி இழுக்க, ஜனீன் அவன் மேல விழ வரான். ஆனா கரெக்டா வேணியை பிடிச்சிடறான். அங்க பின்னாடி டாடா ஆர்மினை வேற லெவல்ல கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிஸ் சீனுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்புறம் அவங்க 2 பேரும் இதான் கடைசியா கிஸ் பண்ற மாரி அந்த அளவுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு ஜனீனு ஆர்மின் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஆர்மின் போனதுமே டாடா உட்காந்து தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டாடா அவன் கையில ஒரு ரிங்கு வச்சிருக்கான். அத அவன் கண்டிப்பா ஆர்மின்காக தான் வாங்கியிருக்கான். ஆனா இன்னும் ஆர்மின்க்கு அந்த விஷயம் தெரியாது. ஆர்மின் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டன்னிங்கா இருக்க. இன்னைக்கு இது வந்து உன்னுடைய நாள் அப்படின்னு சொல்ல, ஆர்மின் அவனுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இன்னைக்கு இந்த மூவி ப்ரீமியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு டாடா சொல்ல, அதுக்கு ஆர்மினும் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்ல, ஆர்மினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. டாடாவும் அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் அந்த மூவி ப்ரீமியர் நடக்குது. அவனை போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் மூவி ப்ரீமியர் ஆகுது. ஆர்மின் டாடா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கான். அவனோட மூவி அங்க ஸ்கிரீன் ஆக ஆக ஆர்மினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னமோ டாடா லைட்டா நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆர்மின் அவன் கையை பிடிச்சுக்கிறான். அப்புறம் மூவி முடிஞ்சிடுது. எல்லாரும் அவங்களுக்காக கிளாப் பண்ண டாடாவும் கிளாப் பண்றான். அப்ப ஆக்டர்ஸை பேசுறதுக்காக ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க. ஆர்மினும் ஃபரிட்டும் மேல போறாங்க. அப்ப வேணியி டாடாவுடைய காது கிட்ட டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு என்னமோ சொல்ல அவங்க 2 பேரும் சீக்கிரம் சீக்கிரமா மேல கிளம்பி போறாங்க. அதான் ஆல்ரெடி டாடா சொன்னால அவ ஆர்மின்காக என்னமோ ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு, அதுக்காகத்தான் அவன் அந்த இடத்துக்கு போறான் போல. ஆர்மினும் இன்டர்வியூலாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வரான் டாடாவை பார்க்கறதுக்கு. கூட ஜனின்னு வரான். ஜனின்னு அவனோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணும்போது அவன் பேக்கெட்டில் இருக்கிற அந்த பாக்ஸை டச் பண்ணிடுறான். அதை பார்த்ததுமே ஜனின் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அதாவது ஆர்மினும் டாடாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கு வாங்கி வச்சிருக்கான். அதை பார்த்த அந்த ஜனினுக்கு செம்ம ஹாப்பி. ஃப்யூச்சரில் ஒன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுற பொண்ணுங்களை தான் பிஎல் ஃபேன் கேர்ள்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆர்மின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே ஆர்மினையும் ஃபரித்தையும் ஒன்றா நிற்க வச்சு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்மினுக்கு டாடா கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வருது மேல வான்னு. அவ எங்கேயோ வர சொல்லியிருந்தால. இன்டர்வியூ முடிச்சுட்டு ஆர்மின் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப ஜனீன் இத்தனை நாள் அவன் கூட ஒர்க் பண்ணால, அதுக்காக எனக்கு உன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல அவனுக்கு அழுகே வந்துடுது. அப்ப ஆர்மின் அவன் பக்கத்துல வந்து அவனை ஹக் பண்ணி, நீ என் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவன்கிட்ட பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஆர்மின்னு டாடா வர சொன்ன இடத்துக்கு போறான். பார்த்தா அங்க டாடாவை காணும். எங்க டாடா அப்படின்னு தேடும்போது டாடாவோட ஃபோனுக்கு கால் பண்றான். அவன் ஃபோன் கீழே கிடக்குது. என்னாச்சு இவன் ஃபோன் எதுக்கு கீழே கிடக்குது அப்படின்னு பார்த்தா ஆர்மின்காக அவன் ரிங்கு வாங்கி வச்சிருந்தால அந்த பாக்ஸும் கீழே கிடக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்க அந்த டியூ அங்க வரான். அப்ப டியூவுடைய ஆளுங்க 2 பேரு டாடாவை கூட்டிட்டு வராங்க. டாடாவை ரொம்பவே அடிச்சிருக்காங்க. அவன் முகமெல்லாம் ஒரே காயம். அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஆர்மின் அவனை பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டியூ நக்கலா சொல்றான், கிரவுன் மாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனியோடைய சிஇஓ டாடாக்கு எப்படி இப்படியாச்சுன்னு சொல்லி பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.